இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை இதுவெல்லாம் வாடிக்கை மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு 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 சொன்னதை செய்த தலைவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கி இந்த மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு உயர்ந்தவர் என்ன தாய்ந்தவர் என்ன உயர்ந்தவர் என்ன தாய்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிகப்பு ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார் பல வழி கடந்தார் தாய்ந்தவராவார் இந்த மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவர் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம் உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி உழைத்திட வேண்டும் நம் கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு வணக்கம் அன்றும் இன்றும் என்றும் தோன்றும் இமய முதல் குமரி வரை இன்ப புகை தமிழ் மணக்கே தமிழனின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த நாடு சேர சோழன் பாண்டியன் ஆண்ட அருந்தமிழ் நாடு இந்த நாடு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி புறாவிற்கு தசை தந்தான் சிபி சக்கரவர்த்தி ஒரு பசுவின் கன்றுக்காக தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையே தேர்காலிட்டு கொன்று விட்டான் மனுநீதி சோழன் நம் தமிழ் வாட தலை கொடுத்தவன் குமரன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் பார் போற்றும் தமிழ்நாடு பல கவிஞர்கள் பிறந்த பொன்னாடு போருக்கு சென்று ஒரு முதுகை காட்டாமல் வெற்றி மலை சூடு வேண்டும் வீர தமிழ் பால் கொடுத்த வீர தமிழ் திருநாடு எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் கம்பன் பாடிய பாட்டும் தமிழ் அவை பேசின பேச்சும் தமிழ் தமிழா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் இத்தமிழ்த்தாய் திருநாட்டின் விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயசேகர மன்னருக்கு நான் மகனாக பிறந்து ராஜா ராஜா என்று பெயர் வைத்து நன்முறையிலே வாழ்ந்து வருகின்றேன் எனக்கோ நந்தினி என்று ஒரு தங்கை இருக்கின்றாள் என்று என்னுடைய தங்கை பிறந்தாலோ அன்று என்னுடைய தந்தையானவர் இறந்து விட்டார் என்னதான் நாங்கள் அரசு குடும்பத்தில் பிறந்தாலும் என்னுடைய தந்தை இறந்தவுடனே என்னுடைய தாயார் விஜயா நாட்டிற்காகவே வாழ்ந்து எங்கள் ஏழ்மையில் தான் வளர்த்து வருகின்றார் அப்படி இருக்கும்போது தாய்க்கு தாயும் தந்தைக்கு தந்தை அரவணைத்து வளர்த்து வருகின்ற என்னுடைய அன்பு தாயிடத்தில் நானும் என் தங்கையும் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது தினம் வழக்கம் இருந்தாலும் என் தங்கச்சியை பார்க்கணும் பின்பு எங்க அம்மாவை பார்க்கணும் அதற்கு முதாக அன்பார்ந்த நாடகங்கள் ரசிக பெருமக்களே இன்னும் குறிஞ்சி என்றால் மலை மலைக்கடகோ முருகன் முருகன் பிதாவோ சிவன் சிவன் ஏதோ சிவசிவத்தை படித்தவன் பிரம்மா பிரம்மாவின் ஆவில் உள்ளவள் கலமகள் கலமகளுக்குரியத வீணை வீணைக்குரியவன் ஆர்தன் ஆர்தன் செய்வதெல்லாம் கலகம் கலகத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகளோ தாட்சாயினி தாட்சாயணி கையில் உள்ளது கபலம் கபலத்துக்குரியத உதிரம் உதிரத்துக்குரியவர்கள் அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கரமும் அக்கரம் தெக்க சக்கரம் சக்கரத்து கொண்டவன் திருமால் திருமால் மார்பில் உள்ளவள் மகாலட்சுமி
அப்பேற்பட்ட மகாலட்சுமி பொருந்திய இந்த மாபெரும் சபைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் முறையாக தெரிவிக்கிறேன். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் அடிலிப்பை கிராமம் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய எங்கள் ஸ்ரீ பரணி நாடகமன்றம், எங்கள் ஸ்ரீ பரணி நாடகமன்றத்தினை பாராட்டி இன்னும் ஊருக்கு அழகு, கிராமத்திற்கு அழகு, பேருக்கு அழகு, வீரத்திற்கு அழகு, பாசத்திற்கு அழகு, பொறுமைக்கு அழகு, அன்பிற்கு அழகு நம்முடைய ரெட்டிவளம் கிராமம் என்று சொன்னால் எங்கள் பரணி நாடகமன்றத்துக்கு 2வது முறையாக இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு. அத்துடன் இல்லாமல் இந்த ரெட்டிவளம் கிராமத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு. எப்படி என்று சொன்னால், எந்த ஒரு ஐயப்பா பூஜையாக இருந்தாலும் நண்பர் என்னை எப்போதுமே இந்த கிராமத்துக்கு ஏதோ சொந்த பந்தம் போல் என்னை அடிக்கடி வர வைப்பார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எனக்கும் ஒரு ரத்த உறவு சொந்தம் போல இந்த ரெட்டிவளம் கிராம மக்களுக்கும் இணைந்த ஒரு நட்பு எப்போதுமே உண்டு. அப்பேற்பட்ட இந்த ரெட்டிவளம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் கவுன்சிலர், இந்நாள் கவுன்சிலர், முன்னாள் வார்டு உறுப்பினர், இந்நாள் வார்டு உறுப்பினர், கிராண்ட்மேன் நாட்டன்மதாரர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, திருவிழா குழுவினர்கள் இவர்கள் அனைவருமாக ஒன்று இணைந்து எங்கள் நாடகமன்ற குழுவினருக்காக கிராம பணம், அதாவது ஊர் பணம் ரூபாய் 200 வாரி வாங்கினார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பண வசதிகள் இருந்தாலும் எல்லாருக்குமே மற்றக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணம் பிறக்காது. இந்த கை எதனால் அழகாக இருக்குன்னா இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம், வாட்ச் இதெல்லாம் போட்டுக்கிறது உண்மையான அழகு கிடையாது. இல்லாதவர்களுக்காக இந்த கை எப்போது கொடுப்பதற்காக மேல் ஓங்குகின்றதோ, ஏன்னா கொடுக்குற கை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், வாங்குற கைக்கு இருக்கும். இல்லாதவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த கைக்கு மிகப்பெரிய அழகு. இந்த உதட்டுக்கு எப்போது அழகுனா, நாங்கள்லாம் ஒரு லிப்ஸ்டிக் அழகு கிடையாது. வேறு துன்பத்திலேருந்து வரும்போது கூட நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்து நான் ஆறுதலாக வார்த்தை சொன்னால் தான் இந்த உதட்டுக்கு அழகு கிடைக்கும். நாட்டை ஆள்பவன் என்று சொல்வதை விட இந்த நாக்கை ஆள்பவன் தான் சிறந்த மனிதன். நான் பெரிய சாதனை படைச்சிட்டு இந்த ஊர்லன்னு சொல்றதை விட இதுவரை நான் யாரையும் வேதனைப்படுத்தலன்னு சொல்றேன் பாரு, அவன் தான் சிறந்த மனிதன். அப்படி அற்புதமான முறையிலே, பிரம்மாண்டமான முறையிலே திருவிழாவை ஏற்பாடு செய்து எங்கள் பரணி நாடகம் எடுத்து அன்பான அழைப்பு கொடுத்து வண்ண விளக்குகளை அமைத்து அமைதியான முறையில் நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ரெட்டிவளம் கிராம மக்கள் வாரி வாங்கிய பணம் ரூபாய் 200. இன்னும் நாடகம் லேட்டாக ஆரம்பிச்ச காரணத்தில் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து என்ன வேண்டாம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நாடகத்தை நல்ல முறையில் நடத்துவோம். எங்களோட அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற பெரிய உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா அமைதி மட்டும்தான். அமைதியாக இருந்து சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரித்து, சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்தி எங்கள் நாடக மன்றத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு மொழி தாமுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெயமோ ஜெயம். கற்றவுக்கு தான் தெரியும் கல்வி நெருமை, பெற்றவுக்கு தான் தெரியும் பிள்ளை நெருமை. அதுபோல எங்கள் நாடகம் என்ற முன்னாள் நடிகர், எங்களுடைய மூத்த நடிகர், அருமை அப்பா, இன்னும் ரெட்டிவளம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிச்சந்திரா புகழ். அதாவது எப்பவுமே உள்ளூரில் இருக்கும் உள்ளூர் மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பக்கத்தில் ரெட்டிவளம் பயணின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வேஷங்களும் பொறுப்பேற்று நடிக்கக்கூடியவர் எங்களுடைய அருமை அப்பா அவர்கள் எழுந்தருளி எங்கள் பரணி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 500 ரூபாயும், எங்கள் நாடக மன்றத்தில் மிருதங்க சக்கரவர்த்திக்கும் இன்னும் ஹார்மோனிஸ்டிற்காக 100 ரூபாயும் வாரி வாங்கினார். அன்னாருக்கு மனதின் சார்பாக மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னும் டாப் 10 கூத்துக்கலை இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இன்னும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் உயிரோட தான் தெரியா, நீ தான் நான் யாரும் பார்த்துட்டேன். இன்னும் ரவி வில்லன், அதாவது இளம் வயதிலேயே அத்தனை வில்லன் வேடத்தையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், சிறந்த நடிகர்னு சொல்லலாம். அப்படி மிகப்பெரிய ஒரு நடிகர். உண்மையாவே நான் அவரை பெருமைப்படுத்துறதாக சொல்ல, உண்மையாக இப்போ தான் ஒரு முகத்தை நான் உத்து பார்க்குற வரைக்கும் யாருன்னு பார்க்கல நான். அப்பேற்பட்ட ஆரணி வட்டாரத்திலேயே சிறந்த புகழ் எடுத்தவர். அந்த சுறுசுறுப்புக்கு அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அப்போ ஒரு சிறந்த வில்லன் வேட நடிகர். எங்கள் மரடி நாடக மன்றத்துக்கு வாரி வைக்கப்படும் ரூபாய் 100. இன்னும் ரவி வில்லன் என்று கூத்து சேனல், அதான சேனல் பேரு, இன்னும் கூத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பரணி நாடக மன்றத்திற்கு அன்பாக அழைப்பு தந்திருக்கின்ற, வரவேற்பு கொடுத்திருக்கின்ற முத்தமிழ் நாடகம் என்ற ஓனல் எங்கள் பரணி நாடக மன்றத்தின் மற்றொரு உரிமையாளராக திகழக்கூடியவரை வருக வருக என்று மேடைக்கு வரவேற்று மகிழ்விக்கிறோம். பரணி நாடக மன்றத்தை தன்னுடைய மன்றமா நினைக்கக்கூடிய அன்னார் அவர்கள் எங்கள் பிள்ளைகளை அவர் பிள்ளைகளை நினைப்பாரு. இந்த ரெட்டிவளத்தின் சார்பாகவும் பரணி நாடக மன்றத்தின் சார்பாகவும் ஐயா அவருக்கு இந்த மலர் மாலை. நன்றி. இருந்தாலும் புறப்படுகின்ற என் தங்கச்சி நான் முதல்ல பாக்குறேன். தங்கச்சி